ஏற்கனவே சரணடைந்த ஒருவராக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர்கள் அது ஆயுதங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பதுக்கி வைத்திருந்தார். அந்த இடத்தை காட்டுவதற்காக அதிகாலையிலே அழைத்து செல்லப்பட்டார் என்று காவல்துறை தரப்பிலே சொல்லுகிறார்கள். ஆனால் வெளிச்சம் இருக்கிற இடத்திலே தான் தேடுதல் சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சட்ட விதிகளே இருப்பதாக வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருவர் ஆயுதங்களை இந்த இடத்திலே பதுக்கி வைத்தேன், இந்த இடத்திலே தான் கொலை செய்யப்பட்ட கத்தி இருக்கிறது என்று சொல்வதற்காக அழைத்து செல்லப்பட்டார் என்பது உண்மையாக எடுத்துக்கொண்டால் அது ஏன் பகலிலே நடைபெறாமல் பொழுது விடுவதற்கு முன்பே நடைபெறுகிறது? மனித நடமாட்டமே இல்லாத, மனித சஞ்சாரமே இல்லாத இடத்திலே ஏன் அது நடைபெற்றது? அவர் தப்பி ஓடுகிற வரைக்கும் போலீசார் என்ன செய்தார்கள்? ஓடி போய் அவர் பதுங்கி இருக்கிற இடம் மட்டும் எப்படி சரியாக தெரிந்தது? என்கவுண்டர் செய்வதன் மூலமாக, துப்பாக்கி சூடு நடத்துவதன் மூலமாக ரவுடிசம் ஒழிக்கப்படும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நடைபெற்ற என்கவுண்டருக்கு பின்னால் ஏன் மீண்டும் மீண்டும் ரவுடிகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள்? ஆனந்த் அம்பானிங்கிறவருடைய திருமணம் ரொம்ப விமர்சையாக 7500 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டது, 3 விமானங்கள் அதற்காக பறந்தது என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் குடியிருப்பதற்கு வீடு இல்லாதவனாக பல பேர் பார்க்கிறோம். நடைபாதையிலே படுத்து கிடக்கிறான், பாலத்துக்கு கீழே குடும்பத்தோட சில பேர் கிடக்கிறான். அன்றாட உணவுக்கு வழி இல்லாதவர்களை பார்க்கிறோம். இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற ஒரு நாட்டிலே குற்றச் செயல்கள் நடைபெறாமல் எப்படி இருக்கும்? குற்றவாளிகள் எங்கே இருந்து உருவாகிறார்கள்? முழுக்க முழுக்க சமத்துவம் இன்மையிலிருந்து குற்றவாளிகள் உருவாகிறார்கள். சமூகத்திலே அடிப்படையான பிரச்சனைகளை களையாமல் திரும்ப திரும்ப ஒருவனை சமூகம் குற்றவாளியாக மாற்றும். போலீஸே பல முறையை மாமூல் வாங்கி கொண்டு பல பேரை சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு கட்டத்திற்கு மேல அரசினுடைய அழுத்தம் இருக்கிற போது போலீஸே அவரை என்கவுண்டர் செய்யும் என்று சொன்னால் இதில் மகிழ்ச்சி அடைவதன் மூலமாக வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினுடைய முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்பட்டு சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை விசாரணைக்காக அழைத்து செல்லுகிற வழியிலே நேற்று அதிகாலையிலே ஒரு 5:30 மணி அளவிலே அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்கிற ஒரு தகவலை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புதிதாக மாநகர ஆணையாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருண் அவர்கள் இனிமேல் நடவடிக்கைகளுக்கு ரவுடிகளின் மொழியிலேயே பதில் சொல்லப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்பொழுதே தமிழ்நாட்டிலே சில என்கவுண்டர்கள் நடக்க இருக்கிறது என்பதை பல மனித உரிமை ஆர்வலர்கள் கணித்தார்கள். அதே போல புதுக்கோட்டை பகுதியிலே துரை என்று சொல்லக்கூடிய துரைசாமி என்பவரை திடீரென்று என்கவுண்டர் செய்து அவரை பிடிக்க போன இடத்தில் அவர் தாக்குவதற்கு முயற்சி செய்தார் என்ற வழக்கமான காரணத்தை சொல்லி அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்று பல்வேறு குண்டர் வழக்குகளிலே தொடர்புடையவர், தீபக் ராஜா கொலை முதற்கொண்டு பல்வேறு வழக்குகளிலே துரை என்பவர் தொடர்புடையவர், பலமுறை குண்டர் சட்டத்தால் கைது செய்யப்பட்டவர், பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்கிற அடிப்படையிலே அவரை பிடிக்க போனோம். அந்த இடத்திலே நடைபெற்ற அந்த மோதலிலே அவர் உயிரிழந்ததாக காவல்துறை சொன்னது. துரை கொல்லப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே திருவேங்கடத்தினுடைய இந்த என்கவுண்டர் என்பது அதிரடி நடவடிக்கையாக காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை பொது புத்தியிலே இருந்து பொதுமக்களாக இருக்கிற பல பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், ரவுடிகளை இப்படித்தான் நீங்கள் கடுமையாக ஒடுக்க வேண்டும், இந்த அரசாங்கம் எவ்வளவு நாளாக வெறுமனே வழக்கு போட்டது, வெறும் கைது செய்தது, நீதிமன்றத்திலே போய் நிறுத்தியது, இப்பொழுதுதான் சரியான நடவடிக்கையை கடந்த 3 ஆண்டு காலத்திலே திமுக ஆட்சி இப்பொழுதுதான் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று பொதுமக்களிலே சில பேர் கருத்து சொல்கிறார்கள். இது சரியான பார்வையா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. காவல்துறையே ஒருவருக்கான ஜட்ஜ்மெண்டை கொடுத்து விட்டால் அப்புறம் நீதிமன்றம் என்று ஒன்று எதற்காக இருக்கிறது? எதற்காக நீதி விசாரணை என்பது தேவைப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை நினைத்தால் யார் மீது வேண்டுமானாலும் வழக்கு போடலாம் என்கிற ஒரு சூழலும் நடைமுறையில் இருக்கிறது. ஏற்கனவே சரணடைந்த ஒருவராக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர்கள் அவர்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையினுடைய மூளையாக செயல்பட்டார், முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டார். அவர் ஆயுதங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பதுக்கி வைத்திருந்தார். அதை அந்த இடத்தை காட்டுவதற்காக அதிகாலையிலே அழைத்து செல்லப்பட்டார் என்று காவல்துறை தரப்பிலே சொல்லுகிறார்கள். ஆனால் வெளிச்சம் இருக்கிற இடத்திலே தான் தேடுதல் சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சட்ட விதிகளே இருப்பதாக வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். எதற்காக அவர் அதிகாலையிலே அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அப்புறம் காவல்துறை என்ன சொல்றாங்க, அவர் வழியில் போகிற போது இயற்கை உபாதைக்காக ஏதோ சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அவர் கொஞ்ச நேரம் நிறுத்த வேண்டிய சூழல் இருந்தது, அதனால தான் நாங்கள் கைவிலங்கு போடவில்லை, அந்த நேரம் பார்த்து அவர் தப்பித்து ஓடிவிட்டார், அப்புறம் ஓடியவர் ஒரு குறிப்பிடத்தக்க இந்த இடத்திலே தான் இருக்கிறார் என்று எங்களுக்கு தகவல் வந்தது, அந்த இடத்திலே போன போது அவர் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு எங்களை சுடுவதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்லுகிறார்கள். இதில் எதிலுமே கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லை. அதாவது முழுக்க ஆயுதமற்றவராகத்தான் ஒருத்தர் கைதியாக அவரே சரணடைந்தவர், தேடப்பட்டு பிடிக்க போன இடத்திலே தாக்குதல் நடந்தது, எதிர் தாக்குதல் நடந்தது என்று சொன்னால் கூட அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருவர் ஆயுதங்களை இந்த இடத்திலே பதுக்கி வைத்தேன், இந்த இடத்திலே தான் கொலை செய்யப்பட்ட கத்தி இருக்கிறது என்று சொல்வதற்காக அழைத்து செல்லப்பட்டார் என்பது உண்மையாக எடுத்துக்கொண்டால்
அது ஏன் பகலிலே நடைபெறாமல் பொழுது விடுவதற்கு முன்பே நடைபெறுகிறது? மனித நடமாட்டமே இல்லாத, மனித சஞ்சாரமே இல்லாத இடத்திலே ஏன் அது நடைபெற்றது? அவர் தப்பி ஓடுகிற வரைக்கும் போலீசார் என்ன செய்தார்கள்? ஓடி போய் அவர் பதுங்கி இருக்கிற இடம் மட்டும் எப்படி சரியாக தெரிந்தது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. எனவே மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேர் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். குறிப்பாக ஹென்றி திபன் அவர்கள், மக்கள் கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த, மதுரையைச் சேர்ந்த ஹென்றி திபன் சொல்கிறார், இது நிச்சயமாக இது கொலைதான், இது அரசு நடத்திய ஒரு கொலைதான் என்று ஹென்றி திபன் அவர்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இந்த நடவடிக்கை குறித்து பல்வேறு சந்தேகங்களை எதிர்க்கட்சிகளும் எழுப்புகிறது. அது ஏதாவது தவறை மறைப்பதற்கு, ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு விட்டால் அவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் தர முடியாது. வாக்குமூலம் தருவதன் மூலமாக உண்மையான குற்றவாளிகள் யார் என்கிற விஷயம் நமக்கு தெரியாமலே போய்விடும். ஒருவருடைய வழக்கை முடிப்பதற்கு பதிலாக ஒரு ஆளையே முடித்து விடுவது என்பதன் மூலமாக இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை எப்படி அறிந்து கொள்வது என்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் பலமாக எழுப்புகின்றன. ஆனால் என்கவுண்டர் என்கிற ஒரு மிக கொடூரமான, சட்டப்பூர்வமாக சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடியதையே சட்டப்பூர்வமான கொலையாக மாற்றுவது என்பதை ஆதரிக்கிற மனநிலை என்பது பொதுமக்களிடத்திலே இருக்கிறது. அதை குறித்து பல திரைப்படங்கள் கூட வந்திருக்கிறது. என்கவுண்டர் செய்பவனை ஒரு வில்லனாக பார்க்காமல் ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு உளவியலை கூட சினிமா உற்பத்தி செய்திருக்கிறது. காக்கா காக்கா என்கிற படத்திலே முழுக்க முழுக்க என்கவுண்டர் செய்வதையே ஒரு பெரிய ஹீரோயிசமாக காட்டி ஒரு திரைப்படமே எடுத்து பெரிய அளவில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். கஜானாவை அவர்களுடைய வசூலின் மூலமாக கஜானாவை நிரப்பி இருக்கிறார்கள். இதெல்லாம் மனித படுகொலை, இது மனித நாகரிகமே அல்ல, இது விசாரணை முறைக்கு, நீதிமுறைக்கு எதிரானது. இப்படி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வழக்கிலே கோர்த்து விட்டு ஒருவரை ஓட விட்டு சுட்டு அவரை என்கவுண்டர் செய்தோம், நாங்கள் எங்களை திருப்பி தாக்குவதற்கு முயற்சி செய்தார் என்கிற கதைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் உண்மையான விசாரணைக்கு மூடப்பட்ட ஒரு சவக்குழியாக இது மாறிவிடும் என்கிற அபாயம் இதற்குள்ளே இருக்கிறது என்பதுதான் மனித உரிமை ஆர்வலர்கள் அத்தனை பேரினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியில் என்ன சொன்னார்கள்? இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது என்கவுண்டர் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என்று இரண்டு பக்கமும் அரசுக்கு அது குற்றச்சாட்டாக மாறுகிறதே என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்றால், சரணடைந்தவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகள் தான் என்றால் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் வழியாகத்தான் தீர்ப்பிட வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே குற்றவாளி என்றால் நீதிமன்றம் தான் அவர்களை தண்டிக்க வேண்டும். காவல்துறையே நீதிமன்றமாக மாறி அவர்களே தீர்ப்பை எழுதி விடுவார்கள் என்று சொன்னால், ஒருவனுடைய உயிருக்கான இறுதி தீர்ப்பை அவர்களே எழுதி விடுவார்கள் என்று சொன்னால் இது நீதிக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய கருத்து. எனவே இது முழுக்க முழுக்க என்னன்னா, நீதி விசாரணை முறையின் மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. அவர்கள் பல வருடமாக வழக்கை நீட்டிப்பார்கள். எனவே அது குற்றவாளியை விடுதலை செய்யப்பட்டு விடுவான். எனவே இதுதான் சரியானது என்கிற ஒரு பார்வையும் பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பதை நாம் எப்படி கண்டறிவது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில், காவல்துறையினுடைய அறிக்கைகளின் அடிப்படையில் தான் இதை நம்பிக்கொண்டிருக்கிறோமே தவிர, உண்மை என்னவாக இருக்கிறது, உண்மை வேறொன்றாக இருப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. அதை நீதிமன்றத்தின் முன்புதான் நிரூபிக்கப்பட வேண்டுமே தவிர, வழியிலேயே இந்த மாதிரி சுட்டு கொலை செய்வது என்பது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக பொதுமக்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை மிக சிறப்பாக காவல்துறை நிலைநாட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இனிமேல் நடைபெறாது, ரவுடிகள் எல்லாம் அச்சத்தினால் ஒளிந்து விடுவார்கள் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். என்கவுண்டர் செய்வதன் மூலமாக, துப்பாக்கிச்சூடு நடத்துவதன் மூலமாக ரவுடிசம் ஒழிக்கப்படும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே நடைபெற்ற என்கவுண்டருக்கு பின்னால் ஏன் மீண்டும் மீண்டும் ரவுடிகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள்? நீங்கள் அயோத்தி குப்பம் வீரமணியை இதே போல என்கவுண்டர் செய்திருக்கிறீர்கள், வெள்ளை ரவி போன்றவர்களை என்கவுண்டர் செய்திருக்கிறீர்கள், காவல்துறை பல பேரை என்கவுண்டர் செய்திருக்கிறதுல. அப்ப அதற்கு பின்பு ஏன் மறுபடியும் ரவுடிகள் தோன்றுகிறார்கள்? ஏன் சமூக விரோதிகள் தோன்றுகிறார்கள்? இதற்கான காரணம் என்ன? அப்போ எங்கிருந்து ரவுடிகள் உருவாகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமூகத்திலே மிகவும் வறுமைப்பட்டவர்கள் அடுத்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் தான் உயிர் வாழ முடியும் என்கிற சூழ்நிலையிலே மிக வறுமை படிந்தவர்கள் ஒரு கூட்டமாக உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தான் சமூக விரோத செயல்களுக்கு சில இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறார்கள். சில பேருக்கு அடியால் வேலை பார்க்க போகிறார்கள். ஒரு கட்டத்திற்கு பின்பு அவர்களுக்கே திருட்டோ அல்லது கொலை தொழிலோ அவர்களுக்கு வசப்பட்ட ஒன்றாக மாறுகிற போது தன்னிச்சையாக ஒரு குழுவாக அவர்கள் இயங்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே அடிப்படை பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு மிக பிரம்மாண்டமாக 14ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே முகேஷ் அம்பானியினுடைய மகனுடைய திருமணம், ஆனந்த் அம்பானிங்கிறவருடைய திருமணம் ரொம்ப விமர்சையாக, ஆனந்த் ராதிகா திருமணம் 5000 கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டது, 7500 கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டது, 3 விமானங்கள் அதற்காக பறந்தது, நட்சத்திர விடுதிகளில் எல்லாம் 12,000 ரூபாய் அரை வாடகை இருக்கிற இடங்கள்ல பூராமே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் வாடகை வந்தது. ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சை 25 பேருக்கு அவர் அன்றைக்கு பரிசு பொருளாக கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் போய் தன்னை உருவாக்கிய அல்லது தன்னுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானிக்கு போய் வணக்கம் தெரிவித்து விட்டு, வாழ்த்து தெரிவித்து விட்டு, அந்த குடும்பத்தினுடைய இல்ல திருமண விழாவை வாழ்த்தி விட்டு வருகிறார். பல திரைப்பிரபலங்கள் அங்கே போகிறார்கள்.
இது எப்படி சாத்தியமாகிறது? ஒருவனுக்கு 5000 கோடியிலும் 10,000 கோடியிலும் திருமணம் நடத்துவதற்கு சட்டப்பூர்வமாக எல்லாமே வரி கட்டி முறையாக தொழில் செய்து இப்படி ஒருவர் முன்னுக்கு வர முடியுமா? யதார்த்தத்தில் அதற்கான சாத்தியங்கள் இங்கே இருக்கிறதா? இன்னொரு பக்கம் ஒருவனுக்கு அடிப்படை ஆதாரமே குடியிருப்பதற்கு வீடு இல்லாதவனாக பல பேரை பார்க்கிறோம். நடைபாதையிலே படுத்து கிடக்கிறான், பாலத்துக்கு கீழே குடும்பத்தோடு சில பேர் கிடக்கிறான். இவர்களும் மனிதர்கள் தான். ஏதோ நாய்களோடு சேர்ந்து மனிதர்களும் படுத்து தூங்குவதை நாம் பார்க்கிறோம், நடைபாதைகளில் பார்க்கிறோம். அன்றாட உணவுக்கு வழி இல்லாதவர்களை பார்க்கிறோம். இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற ஒரு நாட்டிலே குற்றச்செயல்கள் நடைபெறாமல் எப்படி இருக்கும்? குற்றவாளிகள் எங்கே இருந்து உருவாகிறார்கள்? முழுக்க முழுக்க சமத்துவம் இன்மையிலிருந்து குற்றவாளிகள் உருவாகிறார்கள். இவ்வளவு கொடூரமான வறுமையில் விழுந்தும் இன்னொரு பக்கம் பல கோடிக்கு கார்ப்பரேட் கோடீஸ்வரர்கள் ஒரு பக்கம் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். கோடீஸ்வரனை மேலும் மேலும் கோடீஸ்வரனாக்குவது, ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாவது, எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற உரிமை நிலைநாட்டப்படாத வரைக்கும் ஒரு மனிதன் குற்றவாளியாவதை தடுக்கவே முடியாது. அவன் வழிப்பறி செய்வதன் கொலைகாரனாகிறான், திருடனாகிறான், பிக் பாக்கெட் அடிக்கிறான், செயின் எடுத்துட்டு போகிறான். இந்த குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை சமத்துவம் இன்மை. எனவே இந்த சமூகத்திலே அடிப்படையான பிரச்சனைகளை களையாமல் திரும்ப திரும்ப ஒருவனை சமூகம் குற்றவாளியாக மாற்றும். போலீஸே பல முறையை மாமூல் வாங்கி கொண்டு பல பேரை சப்போர்ட் பண்ணும். ஒரு கட்டத்திற்கு மேலே அரசினுடைய அழுத்தம் இருக்கிற போது போலீஸே அவரை என்கவுண்டர் செய்யும் என்று சொன்னால் இதில் மகிழ்ச்சி அடைவதன் மூலமாக நிரந்தரமாக குற்றங்களை நாம் நீக்க முடியுமா, இல்லாமல் செய்துவிட முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. எத்தனையோ தமிழ் இலக்கியத்திலே எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கிறான். மனிதன் வாழ்வதற்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த குற்றத்திற்கு இன்ன தண்டனை என்று தமிழன் தன்னுடைய வாழ்வியலில் எதையுமே வரையறுக்கவே இல்லை. ஏன் அவன் குற்றம் செய்ததற்கான தண்டனை முறைகளை வரையறுக்கவில்லை? பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி செய்ததற்கு பின்புதான் இந்த குற்றம் செய்தால் இன்ன தண்டனை என்கிற குற்ற தண்டனை சட்டத்தை அவன் தான் எழுதுகிறான். அதற்கு முன்பு ஏன் நமக்கு இல்லை என்று சொன்னால், நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் முறைகளில் என்ன சொன்னான்னா, நிறைய அறநூல்களை உருவாக்கி இருக்கிறான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நூல்களை உருவாக்கி இருக்கிறானே தவிர எப்படி வாழக்கூடாது என்பதற்கான மனிதர்கள் தவறி போகிற மனிதர்கள் பற்றி அப்படி ஒரு சூழலை பற்றி அவன் எழுதவே இல்லை. என்ன காரணம் என்றால், குற்றமே நிகழாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தமிழன் எழுதியிருக்கிறான், தமிழன் கருதி இருக்கிறான் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். எனவே குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்கான அடிப்படை முகாந்திரத்தை சரி செய்யாமல் நீங்கள் கள்ளச்சாராய சாவு நடக்கிறது, அவன் ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சினாதான் வாழ முடியும் என்கிற நிலைமைக்கு சில பேர் தள்ளப்படுகிறார்கள் என்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அது நடந்து முடிந்ததற்கு பின்பு இருக்கிற விளைவுகளை பற்றியே நாம் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் வேர்களை வெட்டுவதற்கு பதிலாக, ஒரு விஷச்செடியினுடைய வேரை வெட்டுவதற்கு பதிலாக முழுக்க முழுக்க கிளைகளை வெட்டி கொண்டிருக்கிறோம். இது போன்ற என்கவுண்டர்களை மக்கள் ஒரு நல்ல விதமாக பார்ப்பது என்பது கவலை அளிக்கிறது. காவல்துறை இதன் மூலமாக சாகசம் செய்வதன் மூலமாக எந்த குற்றச் செயல்களையும் நிரந்தரமாக நிறுத்த இயலாது. சட்டத்தின் முன்புதான் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும், நீதியின் முன்புதான் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். எனவே அரசுக்கு கெட்ட பெயர் வருகிறது என்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக மீண்டும் அரசுக்கு கெட்ட பெயர் தான் வருமே தவிர ஒரு நாள் நல்ல பெயர் வராது. எனவே நீதியின் அடிப்படையிலே தான் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். காவல்துறையினுடைய துப்பாக்கியின் வழியாக எழுதப்படுகிற தீர்ப்புகள் மனித குலத்துக்கு எதிரானவை.